ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் எங்கே இருக்கேன்னு சொன்னா தூத்துக்குடியில் செம வெயில் வெக்க அப்படி தான் இருக்குது. தூத்துக்குடி வந்தாலே ஸ்கின் வந்து டோன் எல்லாம் மாறிடும், ஸ்கின் கலர் மாறும். நம்ம நாகர்கோயில் அடுத்து வந்து பஸ் ஏறுவோமே, திருநெல்வேலி போகும்போது தான் நம்ம கலர் வரும், அப்படி இருக்கும். இப்போ வந்து எங்கள் சித்தி மதியம் வந்து என்ன சாப்பாடு வச்ச போகிறேன்னு சொன்னான்னா சோறு, அடுத்து காலையில் வச்ச சாம்பார், சாலை இருக்குல்ல சாலை அதை வெட்டுன்றிருக்கு. அதை வந்து சாலையே வடை சுடும், சாலையே வடையை சுடுவோம். வடையா தட்டா கட்லெக்கா கட்லெக் போட வரோம். சாலையை வச்சு கட்லெக் போட வரேன், எப்படி போட வரேன்னு தெரில. அதுக்கு தான் இவ்வளோ வெங்காயம் விரிக்க போறேன். அவிச்சி உருத்தி போடணுமா, விரவி போடணும். அப்படி போட்டா நல்லா இருக்காது. இந்த மீன் முச்சையில் அடிச்சோம். எங்க சித்திட்ட போய் கேட்கலாம். ஏ சித்தி, கட்லக்கு எப்படி போட போறோம்? சாலையே பாருங்க, சாலையை வெட்டுன்னு இருக்கத சாலை இருந்துட்டு சாலை வெட்டுன்றைக்கு அப்படியே நான் எஸ்கேப் ஆகி வீட்டில் வந்துட்டேன். இப்போ நம்ம உள்ளேலாம் உரிச்சு கொடுக்கலாம். கட்லக் எப்படி வச்சு தான் சொல்லிட்டு பார்க்கணுமே. மீனில் கட்லக் ஐயோ முடியல. மீன் அவிச்சி கட்லக் போடுதோம். உள்ளி, பச்சை மிளகு, கார்ன்ஃப்ளவர் மாவு, கடலை மாவு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கட்லெட். முட்டை எல்லாத்தையும் நல்லா விரவி கட்லெட் மாதிரி தட்டி அடுப்பில் வச்ச வேண்டியதான். இப்போ வெயிலுக்கு வெயிலுக்கு தின்ன போகிறோம். தர்பூசணிக்காய் யாருக்கெல்லாம் தர்பூசணிக்காய் பிடிச்சோம் வாங்க, நாங்கள் தாரோம். இப்போ நமக்கு எல்லா சாப்பாடும் ரெடி ஆகிட்டு, சோறு, அப்புறம் வந்து கட்லெட், அப்புறம் பொரிச்ச மீன். இவ்வளோதான் இன்னைக்கு மதிய சாப்பாடு. இப்போ சாப்பிடலாம் வாங்க. சோறு வச்சாச்சு, கட்லெட் 3 எடுத்துங்க, அப்புறம் வந்து பொரிச்ச மீன் 1, சாம்பார். இப்போ வடை வந்து நல்லா தான் இருக்குது. மீனை வந்து பொரிச்ச மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே, செம டேஸ்ட்டாக இருக்குது. நான் நினச்சி பார்க்கல, அந்த மீனை பார்த்து நம்ம உடைச்சேன், ஆனால் நல்லா தான் இருக்குது. ஓகே, எனக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.